Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த ப்ளவுஸோட டிசைன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட நெக்கு ஃபினிஷ் பண்ணி அடித்து திருப்பி எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கணும். இதுதான் நம்ம வந்து எப்போவுமே ப்ளவுஸில் வந்து நெக்கு நம்ம இப்படி தான் ஃபினிஷ் பண்ணுவோம். அப்புறமா மொத்தமாக நம்ம லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பேக் பார்ட்டை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணால் தான் அப்புறமா டிசைன் வைக்க முடியும். இப்போ நம்ம முதுவோட ஹைட் என்ன அளவோ அந்த அளவை குறித்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எனக்கு 14 இன்ச்சு இருந்துச்சு. நான் அதை அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டாட் வந்து பேக் டாட் வந்து பிடிப்போம்ல, பேக் டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஷோல்டரோட சென்டரை பிடிச்சி பேக் டாட் பிடிச்சிக்கலாம். 2 டாட்டும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு 3 இன்ச் இருக்குது. அந்த கிளாத் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதை டபுள் ஃபோல்டு பண்ணி எட்ஜில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ வந்து நம்மளுக்கு 1.5 இன்ச்சு 3 இன்ச்சுனால் நம்ம அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் போகும். 1.25 இன்ச்சு கிட்ட நம்மளுக்கு வந்து அந்த கிளாத்தோட சைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து ஸ்டிச் பண்ணி அதை உள்பக்கமாக நம்ம திருப்புவோம்ல, அந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. கிளாத்தை திருப்பி எடுத்துக்கோங்க. அதை ஒரு 4 இன்ச்சு சைஸில் நீங்கள் மடித்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக 4 இன்ச் நம்மளுக்கு தேவை. அந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பீஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். பாருங்கள், நானும் நிறையா பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து அதை அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நம்ம இந்த பீஸை அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணணும். டபுள் ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம ஓரமாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். நம்ம இந்த டிசைன் வந்து ரொம்பவே சிம்பிள் டிசைன் தான். ஈஸியாக நீங்களும் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா இதுவுமே நம்ம ரெடி பண்ணியிருக்க வச்சுருக்க எல்லா இதையுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி நம்ம முடிச்சாச்சு. அப்புறமா லேஸ் ஒர்க் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். லேஸ் ஒர்க் கொடுத்துட்டு நம்ம அந்த ஸ்டிச் பண்ணதில் டபுள் ஃபோல்ட் பண்ணியிருப்போம். அதில் ஃபஸ்ட்டு இருக்க கிளாத்தில் நம்ம பீட் ஒர்க் வந்து வைக்கணும். பாருங்கள், நான் எப்படி பீட் ஒர்க் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம ஊசியில் பீடு வந்து நம்ம அந்த கிளாத்தை உள்ள விட்டு எடுத்து பீடு வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா இதுலேயுமே நான் பீடு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு 3x3 இன்ச்சு சைஸில் இன்னொரு கிளாத் எடுத்து டபுள் ஃபோல்ட் பண்ணி எப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சென்டரில் ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 to 6 பீஸ் அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சின்னதாக கிளாத் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் அதில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நம்ம அந்த மாதிரி பூ வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லீஃப் மாதிரி கிடைக்கும். அதை நம்ம ஒரு கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும். இந்த பூவோட வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஃப்ளவர் வந்து. இப்போ நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒரு சின்ன ரோப்பில் நம்ம நார்மலாக வந்து ப்ளவுஸுக்கு நாட் வந்து ரெடி பண்ணுவோம்ல, லாக்டான் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நார்மல் லாக்டான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி நாட்டு நம்ம இந்த பூவுக்கு கீழே வந்து தொங்குற மாதிரி, அந்த குஞ்சான் தொங்கும்ல, அந்த மாதிரி பூவுக்கு சென்டரில் தொங்குற மாதிரி நம்ம இப்போது ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக குட்டியாக ஒரு 4 இன்ச்சு இல்லை 5 இன்ச்சு வந்து இந்த ரோப் வந்து எடுத்து 2 பக்கமும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பூவுக்கு கீழே தொங்கும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸோட சென்டரில் அது வந்து அந்த ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃப்ளவரையும் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கீழே அடியில் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே நம்ம ப்ளவுஸ்லையும் அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளவரை நல்லா சுற்றி நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ப்ளவுஸோட டிசைன் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சென்டரில் வந்து ஒரு சின்ன
பாருங்கள், சின்னதாக ஒரு ஸ்டோன் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி டிசைன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.